வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு வந்து பிரெட்டை வச்சு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிரெட் ரசமலாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் வந்து நல்லா காயட்டும், பொங்கி வரட்டும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். இதில் ஜீனி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, திகட்டிரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட ஜீனி நல்லா கரையட்டும். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக நார்மல் வாட்டர் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும். நீங்கள் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பால் ஸ்மெல் வந்து பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க வந்து 2 ஏலக்காய் தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும், பால் டேஸ்ட் வராது. இப்போ கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்கானா போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸு விருப்பமோ அது போட்டுக்கோங்க. நான் பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 பீஸு ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ நீங்கள் எத்தனை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த கிண்ணத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து டம்ளரு ஏதாவது டப்பா எது இருந்தாலும் நீங்கள் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து எந்த ஷேப்புக்கு கட் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நம்ம ப்ரெட்டெல்லாம் நம்ம ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி 2 ப்ரெட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த ப்ரெட்டு மேலேயே அப்படியே ஊற்றி விடுங்க. நம்ம இதுக்கு மேலேயும் நட்ஸு போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்தாவும் தூவிக்கிறேன். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும்.